அவர்களுடைய அதிகாலை காலை வணக்கங்கள். ரொட்டேன் சே நல்லதே முருகானந்தன். நீங்கள் இதில் வீடியோ பார்த்துட்டு என்னுடைய தந்தை அமரர் பொள்ளாச்சி தாஸ்தார் பால் என்கிற திரு ஆர் பாலசுப்ரமணியம், ரிட்டையர்டு டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர், மாவட்ட வருவாய் அலுவலர், புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஓய்வு பெற்றாருங்க. என்னுடைய வாழ்க்கை மிக அற்புதமானது. என்ன காரணம்னா, ஒரு சாதாரண மணிகாரா VAO அப்படின்னு சொல்லி வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் தன்னுடைய வாழ்க்கையை துவங்கினாருங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, தன்னுடைய முயற்சியால் தன்னுடைய 32 ஆண்டுகள் சர்வீஸில் அதிகபட்சம் ஒரு VAO எனக்கு தெரிந்து என்னுடைய அறிவு கட்டிய வரையில் ஒரு தாசில்தாராக வந்திருக்கார். அவ்வளோதான், அதுக்கு மேலே சாத்தியமே இல்லை. ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஜாயின் பண்ணால் ஒரு DSP, ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர், அவ்வளோதான், அதுக்கு மேலே வாய்ப்பு இல்லை. ஆனால் என்னுடைய தந்தை பார்த்தீங்க அப்படின்னா, அதனுடைய அற்புதமான பணிகள், நேர்மையான பணிகளால் தாசில்தார் ஆகி, RI ஆகி, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஆகி, தாசில்தார் ஆகி, அப்புறம் RDO ஆகி, அப்புறம் சப் கலெக்டர் ஆகி, அப்புறம் DRO ஆகினார். அதாவது அரசு அந்த வருவாய்த்துறை உச்சகட்ட பொசிஷன். அதுதான் கலெக்டர் மொத்த அதிகாரி, ஆனால் வருவாய்த்துறைக்கு அதிகாரி DRO. ஆக தன்னுடைய கடுமையான உழைப்பால் அவர் இவ்வளோ தூரம் உயர்ந்திருக்கார். அப்பேற்பட்ட அவருக்கு இளைய மகனாக நான் பிறந்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கு எங்களுடைய தந்தையுடைய 24வது நினைவு தினம், வளர்பிறை தை மாதம் திரையோதசி. இன்றைக்கு அற்புதமான இந்த தினத்தில் அவர் மறைந்திருக்கிறார். ஐயா அவர்கள் ரொம்ப என்ன சொல்கிறதுங்க, எனக்கு ஆதர்ஷ குரு. எப்படின்னு கேட்டால், அவர் எதையுமே நம்பாத, எதுவாக இருந்தாலும் 80% மேலே நீ நம்பக்கூடாது, அது யாராக இருந்தாலும் சரி, என்னையே கூட அப்படின்னு சொல்லுவார். அதாவது ஏன்னா முழுமையாக ஒருத்தர் நம்பிட்டோம் வச்சுங்களேன், அப்புறம் ஏமாற்றங்களை தாங்கவே முடியாது. நம்ம என்ன ஆகிடுவோம்னா, தற்கொலை அளவுக்கு நம்ம போயிடுவோம். அதனால் எங்கள் ஐயா சொன்னது தான் எனக்கு பாடமே. நான் யாரையுமே 80% மேலே என்ன அலோவ் பண்ணுறதில்லை. அது யாராக இருந்தாலும் சரி, என் சொந்தங்கள், நெருங்கிய சொந்தம், என்னுடைய எல்லாமே சகலமும் 80% கீழே. அதனால தான் எந்த விதமான ஏமாற்றங்களும் என்னை எதுவுமே செய்ய முடியறதில்லை. என்னை வீழ்த்துறதுக்காக இந்த 52 ஆண்டுகளில் எத்தனையோ முறை பார்த்திங்கன்னா நான் வீழ்ச்சியில் இருக்க காரணங்கள் வந்தது. ஆனால் என்ன ஆனாலும் இது வரைக்கும் நான் விழாமல் இருக்க காரணம் என் தந்தை சொல்லக்கூடிய அந்த ஒரே மந்திரம் தான். 80% மேலே யாரையும் நம்பாத, முழுமையாக யாரையும் ஆண்டவனை தவிர, இந்த உன்னையும் ஆண்டவனையும் தவிர இந்த உலகத்தில் எதையும் நம்பாத 100% அப்படின்னு சொல்லி என் தந்தை அருமையான ஒரு பாடத்தை போதிச்சு கொடுத்தார். அந்த பாடம் உண்மையாலுமே ரொம்ப மகிழ்ச்சியான பாடம். அது எனக்கு ரொம்ப ஆனந்தமான பாடம். இன்ன வரைக்கும் நான் அதை கடைபிடிச்சிட்ருக்கேன். ஆக தந்தை ஒரு தந்தை மகற்காற்றும் உதவி அவையத்து முந்தியிருப்ப செயல் செஞ்சிட்டாரு. நானும் அவருக்கான கடனை திருப்பியை கரெக்டாக செஞ்சிட்ருக்கேன். 30 ஆண்டுகளில் ரோட்டரியில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு மக்கள் சமுதாய சேவை செஞ்சுட்ருக்கேன். வெறும் குடும்பம்னு மட்டும் நான் பார்க்கவே இல்லைங்க, ஒரு காலத்துலையும் பார்த்ததும் இல்லை. எனக்கு குடும்பம் எப்பவுமே 2ஆம் பட்சம் தான். முதல்ல இந்த சமுதாயம், என்னை வளர்த்தெடுத்த அந்த சமுதாயம், என்னால் என்ன முடியுமோ அதை செய்யணும். அதை செய்ய வைக்கிறான் தந்தை. அவர் நினைவு போற்றும் விதமாக இந்த நன்னாளிலே இந்த வீடியோவை உங்களை பகிர்ந்து கொள்வதிலே அவருடைய இளைய மகனாக நான் பெருமைப்படுகின்றேன். ரொட்டேரியன் சே நல்லதே முருகானந்தன், திருமுருகன் முண்டி, திருப்பூர்.